ராமலிங்க பாய். நம்ம ட்ரஸ்ட் ஆபீஸுக்கு நீங்க வந்திருக்கீங்க, என்ன காரணமா வந்தீங்க பாய்? அது கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்தா வீடியோ பாருங்க. அந்த கையை அப்படி இப்படி செய். யாரு பையங்க? இந்த பையன் வந்து முத்துப்பேட்டை சேர்ந்த பையன். சரி. எங்களுக்கு வந்து வேலையா வந்து பட்டுக்கோட்டைக்கு போயிட்டு திரும்பி வரையில ஆட்டோல வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க. எப்ப? 2013. சரி. 2013 ஆக்சிடென்ட் ஆகி ஆட்டோ வந்து திரும்பி இருக்கு, கீழே கவுந்துருக்கு. சரி. கவுனதுல வந்து பையனுக்கு தான் நல்ல அடி, கழுத்துல ஒரு அடி ஒண்ணு, இடுப்புல உள்ள டிஸ்க் கொஞ்சம் நவந்துருச்சு அப்படி. சரி. அப்போ வந்து ஊர்ல உள்ளவங்க சொன்னதுல ஒரு பெரிய மனுஷன் வந்து அவருக்கு தலைய கோடி பக்கம் உள்ள ஆபரேஷன் ஒரு 6 லட்சம் 7 லட்சம் செலவு பண்ணி ஒண்ணு பண்ணி சரி பண்ணிட்டாங்க. 6 லட்ச ரூபா. ஆமா, 6 லட்ச ரூபா பண்ணி ஒண்ணு செலவு பண்ணி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள செலவுக்கு வந்து ஆளுவாளை பத்தி அப்படி கண்டுக்காம விட்டுட்டாங்க. இப்போ என்னன்னா அந்த பையன் அப்படியே கலந்து கிடக்க இருக்கிறான். கிட்டத்தட்ட வந்து கைகள்லாம் வேலை செய்யலையோ, படுத்து கிடக்கிறதுனால வந்து அந்த அளவுக்கு கையெல்லாம் வேலை செய்யுது. ரத்த ஓட்டமா கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல, படுத்து கிடக்கிறதுனால. ஆட்ட ஓட்டமா எந்திரிச்சு நடப்பாரா? நடக்க மாட்டாங்க, நடக்க முடியாது, படுத்தே கிடப்பாப்ல. எத்தனை வருஷமா அப்படி கிடக்காது? 2013 பாத்தீங்கன்னா 26 ஆச்சு, 13 வருஷமா. 13 வருஷமா. இந்த பையனுக்கு எத்தனை வயசு? பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற இடத்துல 25 வயசு. சரி. இப்போ வயசு 38 அவனுக்கு. இப்போ வந்து கஷ்டத்துல வீட்லயே படுத்த இருக்காப்ல. இடுப்பு வந்து டிஸ்க் நவந்து போய் எந்திரிக்க முடியாது. சரி. பராமரிக்கிறதுக்கு மச்சான் வந்தாப்ல. இன்னும் ஒரு நர்ஸ் மாதிரி ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றாங்க. சரி. இவங்க 2 பேரும் வந்து பார்த்து போயிட்டு உங்க கொடுப்பான் கொள்வான். வாடகை விடா தங்கியிருக்காப்ல. மத்த மருந்து மாதிரி இந்த மாதிரி செலவு தான் காசு சேருது. சரி. பெருசா ஒன்றும் அமௌண்ட் இல்லை, யாரும் வந்து பெருசா முயற்சி பண்ணல. அப்போ போய் பார்க்கல, அப்ப சல்லையா போச்சு பார்த்தோன்னே. மனசு கேட்கல. சரி, அமௌண்ட் எப்படியும் ஒரு 10 11 வரும், அது தெரியாது எவ்வளவு. 10 லட்சம். ஆமா, 10 லட்சமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ணிட்டு அவங்க எவ்வளவு அமௌண்ட் வரும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்கு சொல்ல முடியும். இப்ப மருத்துவம் பார்த்தா அவர் எந்திரிச்சு நடக்காரு. கண்டிப்பா வந்து சிறு வயசு தான், நிச்சயமா வந்து ட்ரீட்மெண்டே பண்ணலையே. அப்புறம் எப்படி வந்து அவங்களுக்கு என்ன நம்ம சொல்ல முடியும்? ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா நம்ம பண்ணிருந்தா 5 நிமிஷம் தான் எந்திரிச்சு நடந்திருப்பான். நல்ல வயசு அந்த டயத்துல. இப்போ ஒண்ணு கெட்டு போல, ஒரு முயற்சி தான். ஒரு முயற்சி பண்ணி அந்த பையனுக்காக நம்ம வந்து ஒரு முயற்சி எடுத்து அவன் நடக்க ஆரம்பிச்சு அவன் நல்லபடியா இது பண்றாங்க. அது பெரிய ஒரு நன்மையா போகும். ஏன்னா வாழ்க்கை 13 வருஷம் வந்து பெரிய, அதாவது தண்டனை அனுபவிச்ச மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா இப்ப அதுக்குள்ள தண்டனையும் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி அவனுக்கு வந்து ஒரு நன்மையை நாடி ஏதாவது யாராவது நல்ல உள்ளங்கள் யாராவது அவனுக்கு உதவி பண்றதுக்கு வந்து நம்ம பண்ணலாம், எல்லாம் சேர்ந்து போட்டு ஏதாவது பண்ணி எல்லாம் அவனுக்கு நல்லது பார்க்கலாம். ஏன்னா அந்த நேரத்துல டாக்டர் ஓகே பண்ணலாம் சொல்லலாம்னு சொன்னா ரொம்ப நல்லது தானே. அது நடந்துருச்சுன்னா ரொம்ப நல்ல காரியம். அதுக்காக நம்ம ஒரு முயற்சி தான். ஏன்னா கண்டிப்பா பார்க்கக்கூடிய தாராள மனம் வைத்தவர்கள், உதவி செய்யக்கூடும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள் கண்டிப்பா வந்து இந்த பையனுடைய மருத்துவத்திற்காக கண்டிப்பா உதவி செய்யலாம் அப்படின்னு நம்புறோம். ஏன்னா வந்து ரொம்ப வறுமையான ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி வந்து வாழக்கூடிய, அதாவது உழைக்கக்கூடிய வயசுல வந்து படுத்த படுக்கையில இந்த பையன் இருக்கிறாப்புல. இதை பார்க்கக்கூடிய சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், உங்களால் இயன்ற பொருளாதார உதவி, அது நீங்க எவ்வளவு 100 ரூபா கொடுத்தாலும் ஓகே தான். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒரு 100 ரூபா 50 ரூபா 1000 ரூபா கொடுத்தீங்கன்னு சொன்னா கூட பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதாரம் நமக்கு வரும். அதன் மூலமாக அவருடைய ஆபரேஷனுக்கு அது உதவியாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் தாராளமாக உதவி செய்யுங்க. அவருடைய அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ் வந்து நான் ஸ்கிரீன்ல வந்து நான் கீழே போடுறேன். தாராளமாக உங்களால் உங்கள் விருப்பப்படி எவ்வளவு உங்களால் முடியுமோ தாராளமாக இந்த மருத்துவ உதவிக்காக வேண்டி உதவி செய்யுமாறு தாழ்மையுடன் இந்த வீடியோவின் வாயிலாக நாம தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.